நல்லபடியா தூங்கிட்டா. தெளிக்கும் போது உன் வீட்டுக்கு ஏதாச்சும் தீய சக்தி வந்துட்டு போயிருக்கான்னு காமிச்சு கொடுத்துடும். அதனால தூளி இருக்கிற பக்கமா நம்ம தீர்த்தத்தை தெளிச்சு பாப்போம். உயிரை பணிய வைக்க தயாரா இருக்கிறவங்களாலையும் மட்டும்தான் அந்த சூனியக்காரியை நெருங்க முடியும். நீ யாரு, எப்படிப்பட்ட ஆளுன்னு எங்களுக்கு தெரியாது. உன்னை வயித்துல சுமந்தன்னு சொல்லாத, அதை கேட்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. பாட்டி தயவு செஞ்சு சொல்லுங்க பாட்டி, 80 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க பாட்டி. கல்விழி, நான் சொல்றேன், உனக்காக நடந்த எல்லாத்தையும் நான் சொல்றேன். இந்த ஊரை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு இப்போ உன்னோடையது. ஓமா ஓமா, அழாதீங்கடி செல்லம். பட்டுக்குட்டி அழாதீங்கடி. என்னடி தூக்கம் வந்துடுச்சா? சரி, உன்னை நான் தூளில போட்டு தூங்க வைக்கிறேன். நீங்க சமத்தா தூங்கணும், சரியா? அம்மாக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால சமத்தா தூங்கணும், சரியா? அப்பாவுக்கு போய் சமையல் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உன்னை தூக்கிக்கிறேன். ஜுஜு ஜுஜு, அம்மு குட்டி, என் தங்க குட்டி. அப்படிதான் அப்படிதான் சமத்தா தூங்கணும். அப்பா, குழந்தை நல்லபடியா தூங்கிட்டா. குழந்தை எந்திரிச்சுக்கிறதுக்குள்ள நம்ம மாமாக்கு பிடிச்ச களியும் கருவாடு குழம்பும் செஞ்சு வச்சிருந்தோம். நேரத்தோட செஞ்சு வச்சிருந்தோம். மாமா ரொம்ப பசியோட வருவாரு. மாமாக்கு ஒரு வழியா களிய செஞ்சு முடிச்சாச்சு. என்ன குழந்தை இன்னைக்கு இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்கா? சத்தத்தையே காணோம். இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாளே, இந்த நேரத்துக்குலாம் எழுந்து கத்த ஆரம்பிச்சிருவாளே. அம்மா குட்டி, என்ன பண்றீங்கடி தங்கம்? என்ன இது? ஐயோ, என் குழந்தைய காணோம். ஐயோ, என் குழந்தைய காணோம். நான் எங்கன்னு போய் தேடுவேன் என் குழந்தைய? நான் தூளில தான் படுக்க வச்சுட்டு போனேன். போய் சமைச்சிட்டு வரதுக்குள்ள என் குழந்தைய காணோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஆடு மாடுங்க தான் காணாம போய்கிட்டு இருந்தது. இப்ப என்னடானா குழந்தையே காணாம போயிருக்குது. இதெல்லாம் அந்த சூனியக்காரியோட வேலையா தான் இருக்கும். அவதான் கண்டிப்பா குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பா. வேற யாரு நம்ம ஊர்ல இருக்கிற குழந்தைய வந்து எடுக்க போறாங்க? எல்லாம் அவதான், எல்லாத்துக்கும் அவதான் காரணம். இன்னைக்கு உங்க குழந்தை காணாம போன மாதிரி நாளைக்கு ஊர்ல இருக்கிற குழந்தைங்க எல்லாம் காணாம போகாதுன்னு என்ன நிச்சயம்? அந்த சூனியக்காரிய நம்ம சும்மா விடக்கூடாது. அவளை நிச்சயமா ஏதாச்சும் செஞ்சே ஆகணும். பவானி, நம்ம குழந்தைய எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பதட்டமா இருக்குது. குழந்தைய எப்படி கண்டுபிடிக்கிறதுனே புரியல. சாமி, இப்ப எனக்கு இருக்கிற ஒரே வழி நீங்க தான் என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இந்த உதவி மட்டும் எனக்கு பண்ணுங்க சாமி. உங்களை நான் ஆயுசு முழுக்க மறக்க மாட்டேன். பவானி, இருமா, பதட்டப்படாத. முதல்ல குழந்தை எப்படி காணாம போச்சுன்னு கண்டுபிடிக்கணும். சூனியக்காரி தான் குழந்தைய எடுத்துட்டு போனாலா இல்ல வேற யாராச்சும் காரணமானு கண்டுபிடிக்கணும். அத நம்ம இதோ இருக்குதே, அம்மன் அபிஷேகம் பண்ண புனிதமான தீர்த்தம் இது. இத வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். இந்த தீர்த்தத்தை உன் வீடு ஃபுல்லா சுத்தி தெளிக்கிறேன். இந்த தீர்த்தத்தை தெளிக்கும் போது உன் வீட்டுக்கு ஏதாச்சும் தீய சக்தி வந்துட்டு போயிருக்கான்னு காமிச்சு கொடுத்துடும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இல்ல, இந்த இடத்துல கண்டிப்பா தீய சக்தி வரல. சரி, தூளில இருக்கும் போதுதானே குழந்தை காணாம போச்சு, அதனால தூளி இருக்கிற பக்கமா நம்ம தீர்த்தத்தை தெளிச்சு பாப்போம். அம்மனோட தீர்த்தம் காட்டி கொடுத்துடுச்சு. இந்த இடத்துக்கு தான் தீய சக்தி வந்துட்டு போயிருக்குது. என்னது இது? அம்மனோட தீர்த்தத்தை தெளிச்ச இடத்துல நெருப்பெரியுது. அப்ப கண்டிப்பா அந்த சூனியக்காரி தான் இங்க வந்துட்டு போயிருப்பா. என் குழந்தை என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அந்த சூனியக்காரி என் குழந்தைய என்ன பண்றான்னு தெரியலையே. சாமி, அதான் அம்மனோட தீர்த்தமே காமிச்சு கொடுத்துருச்சுல, இது அந்த
சூனியக்காரியோட வேலை தானே. அவளை எப்படியாச்சும் நம்ம அழிச்சிடணும் சாமி. அப்பதான் நம்ம ஊர் நிம்மதியா இருக்கும். இங்க பாருங்கம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி அவ ஒண்ணும் சாதாரண சூனியக்காரி கிடையாது. அவளை அழிக்கணும்னு நினைச்சாலோ அவளை நெருங்கணும்னு நினைச்சாலோ நம்மளோட உயிருக்கு தான் ஆபத்து. உயிர் மேல ஆசை இல்லாதவங்களும் உயிரை பணிய வைக்க தயாரா இருக்கிறவங்களாலையும் மட்டும்தான் அந்த சூனியக்காரியை நெருங்க முடியும். அது மட்டும் இல்ல, அந்த அம்மனோட பரிபூர்ண அருள் பெற்றவங்களால மட்டும்தான் அந்த சூனியக்காரியை அழிக்க முடியும். அந்த அளவுக்கு மோசமானவ அந்த சூனியக்காரி. ஐயோ ஐயோ, என் குழந்தைய நான் அநியாயமா எழுந்துட்டேனே. அவகிட்ட இருந்து என் குழந்தைய நான் எப்படி காப்பாத்த போறேனே தெரியலையே. இவ்வளவு நாள் நம்ம ஊர்ல ஆடு மாடு தான் காணாம போச்சு அந்த சூனியக்காரியால. ஆனா இப்ப என்னடானா குழந்தையே காணாம போயிருக்குது. கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். கயல்விழி, கயல்விழி, ஏ புள்ள கயலே, எங்க இருக்கிற? நீ இங்கதான் ஆட்டு மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு உங்க அம்மா சொன்னாங்க. அதுக்காக தான் இங்க வந்திருக்கிறேன். எங்கடி இருக்கிற? ஏ புள்ள கயலே, எங்கடி இருக்கிற கயலே? கயலே, ஏ புள்ள கயலே, நான் கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? யாரது? அப்பாடா, கயலே நீயா? நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன்டி. திடீர்னு பின்னாடி இருந்து கை வச்சதுல நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். சொல்லிட்டு வைக்கிறது இல்ல. சரியான பயந்தாங்கோலி நீ. சும்மா தொட்டதுக்கே இப்படி பயப்படுற? ஆமா, நீ இவ்ளோ பயந்தாங்கோலியா இருக்கிறியே. ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த காட்டுக்குள்ள எப்படி ஒத்தையில தனியா வந்த? ஆமா, நான் இங்கதான் இருப்பேன்னு யாருக்குள்ள உனக்கு சொன்னது? அதுவா, நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். உங்க அம்மா தான் சொன்னாங்க நீ ஆடு மேய்க்க கூட்டிட்டு போயிருக்கேன்னு. அதான் நீ எந்த பக்கமா போயிருப்பேன்னு உன்னை நான் தேடிக்கிட்டே வந்தேனா, வழி மாறி போய் இந்த காட்டுக்குள்ள வந்துட்டேன் புள்ள. அது போகட்டும், எந்த விஷயமா நீ என்னைய தேடி வந்திருக்க? ஆமா, நான் ஆடு மேய்க்க கூட்டிட்டு வந்ததா தானே எங்க அம்மா சொன்னதா நீ சொன்ன. அப்ப ஆடு எங்கன்னு கேட்க மாட்டியா என்கிட்ட? அட ஆமா புள்ள, நீ மட்டும் தான் இங்க இருக்கிற. உன் ஆடு எங்க காணோம்? அதுவா, நான் ஆட்டை அப்படியே கடிச்சு சாப்பிட்டுட்டேன். ஏய் கயலே, அப்படி சிரிக்காத புள்ள, எனக்கு பயமா இருக்கு. கயலே, நான் உன்கிட்ட காலனா காசு கொடுத்தேன்ல, அது இப்ப எனக்கு திருப்பி கூட. காலனா காசா? எதுக்கு கேக்குற? எங்க அத்தைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தைய நான் பார்க்க போறேன். குழந்தைய பார்க்க போகும்போது கிளி கிளிப்பு, மை டப்பா, பவுடர் டப்பா இதெல்லாம் டவுனுக்கு போய் வாங்கிட்டு போக போறேன். அதுக்கு தான் புள்ள கேக்குறேன். இது உங்க அத்தைக்கு குழந்தை பிறந்திருக்கா? அதுவும் பொன் குழந்தையா? அப்ப நானும் அந்த குழந்தைய பார்க்க வரட்டுமா? சரி, அதுக்கு என்ன, நீயும் வா என் கூட. ஆமா, உன் கழுத்துல என்ன கருப்பு கலர் கயிறு கட்டியிருக்க? நல்லாவே இல்ல, பார்க்கிறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. உன்னோட நிறத்துக்கு சிகப்பு கலர் கயிறு தான் அழகா இருக்கும். அந்த கயிறை முதல்ல கழட்டி வீசு. அது உன் கழுத்துக்கு நல்லாவே இல்ல. ஆமா புள்ள, நீ கரெக்டா தான் சொல்ற. இந்த கயிறு எனக்கு நல்லாவே இல்ல. ஆனா எங்க அம்மா தான் நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு இந்த கயிறை என் கழுத்துல கட்டி விட்டாங்க, எனக்கு திருஷ்டி படக்கூடாதுன்னு. நானும் திருஷ்டிக்காக தான் புள்ள இதை கழுத்திலே கட்டியிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி வா போலாம். என் அத்தையோட குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, வா உன்னை கூட்டு போய் காட்டுறேன். போகும்போது கிளி கிளிப்பெல்லாம் வாங்கிட்டு போலான்னு. செம்பருத்தி, உன் அத்தை குழந்தை பார்க்கிறதுக்கு அழகா இருக்கா? ஆமா பிள்ளை, எங்க அம்மா தான் சொன்னாங்க. குழந்தை பார்க்கிறதுக்கு நல்லா அழகா கொழு கொழுன்னு இருக்கான். அது மட்டும் இல்ல, நிறைஞ்ச பௌர்ணமியில பிறந்துதான். அது மட்டும் இல்லாம நல்ல ஜாதகத்துல பிறந்திருக்கான் பிள்ளை. எங்க வீட்ல எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அப்படியா? நல்ல ஜாதகத்துல பிறந்திருக்கான் அந்த குழந்தை. நீ முதல்ல இதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதுக்கு என்ன புள்ள, அதான் இப்ப சொல்றேன்ல. என்ன புள்ள அப்படியே நின்னுட்டேன், வா போலாம். சீக்கிரம் வா புள்ள, போய் பாப்பாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு புள்ள எனக்கு. இரு கயலே, உன்னை தேடி ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டு இருந்தேன்ல, அதான் காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. கொஞ்ச நேரம் இந்த மரத்தடியில உட்கார்ந்துட்டு போலாம் புள்ள. செம்பருத்தி, முதல்ல பாப்பாவை பார்த்துட்டு அப்புறமா உட்கார்ந்துக்கலாம்ல. சரி, உன்னை பார்க்கவும் பாவமா தான் இருக்குது. ஆனா சத்த நேரம் தான் உட்காரணும், சரியா? நீ பாட்டுக்கு மரத்தடி காத்துல படுத்து தூங்கிட போற. ஆஹா, இல்ல இல்ல, சத்த நேரம் தான் உட்கார்ந்துப்பேன். சரி சரி, நீ என்ன பண்ற? மரத்தடியில உட்கார்ந்துட்டு நானு தண்ணி நிறைய குடிச்சிட்டேனா, அதான் கொஞ்சம் ஒதுக்குப்புறமா போயிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் நீ இங்கே இரு. தண்ணி நிறைய குடிச்சிட்டேன், அதான் வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. கால் வேற ரொம்ப வலிக்குது. ஒதுக்குப்புறமா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாதான் அசதி எல்லாம் போகும். சீக்கிரமா போய் அந்த பாப்பாவை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா இவன் என்னடானா இப்பதான் உட்கார்ந்துட்டு போலாம், அப்புறம் ஒதுக்குப்புறமா போயிட்டு வரேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்கா. சரி, நம்மளுக்கு போய் பாப்பாவை பார்க்கணும்னா சத்த நேரம் காத்திருக்கதான் வேணும். அந்த பாப்பா வேற பார்க்க அழகா இருக்குன்னு சொன்னா. அப்படின்னா அந்த பாப்பாவை போய் நானே எடுத்து
அடச்சி வாய மூடு. என்னவோ நல்லவ மாதிரி இவ்ளோ வேஷம் போடுற. நீ யாரு, எப்படிப்பட்ட ஆளுன்னு எங்களுக்கு தெரியாது. இனி நீ ஒரு நிமிஷம் இந்த ஊர்ல இருந்தீனா கூட எங்களுக்கு தான் பிரச்சனை. அது என்ன உன் வேஷம் கலைஞ்சிருச்சுன்னு பயந்துட்டியா? இந்த ஊர்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம். ஆடு மாடுங்கள்ல இருந்து குழந்தைங்க காணாம போற வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்கிட்ட எப்படி தந்திரமா பேசி இங்க கூட்டிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கோம் பாத்தியா? இன்னையோட உன் கதை முடிஞ்சது. நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சிருக்கீங்க. ஏன் நீங்க இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கு தெரியல. நான் பாவம் சின்ன பொண்ணு தானே. தயவு செஞ்சு இந்த கயிறை கழட்டி விடுங்க. என் கால்ல எறும்பெல்லாம் கடிக்குது, ரொம்ப வலிக்குது. என்ன தயவு செஞ்சு அவுத்து விட்டுடுங்க. நான் வீட்டுக்கு போகணும். என்னது, நீ வீட்டுக்கு போகணுமா? நீ இந்த ஊர்லயே இருக்க கூடாது. நீ இந்த ஊர்ல இருந்தேனா நாங்க எப்படி இந்த ஊர்ல நிம்மதியா வாழ முடியும்? உன்னெல்லாம் பார்க்கிறதுக்கே ரொம்ப அருவருப்பா இருக்குது. நீ எல்லாம் ஒரு ஜென்மமா? சீ, என்ன நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க. ஆனா கண்டிப்பா என் அம்மா என்ன நம்புவாங்க. அம்மா பாருமா, என்னை இப்படி கட்டி போட்டு கொடுமை பண்றாங்க. நான் உன் பொண்ணு, என்னை பத்தி உனக்கே தெரியும்ல. நான் ஒரு சின்ன ஈ எறும்ப கூட நசுக்க மாட்டேன். தயவு செஞ்சு என்னை விட சொல்லுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணும். அதே மாதிரி தப்பு செஞ்ச நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அம்மா, என்னம்மா பேசுற நீ? நீ என்னைய 10 மாசம் சுமந்து பெத்த பொண்ணுமா நானு. என்னை இப்படி இந்த ஊரே சேர்ந்து கட்டி போட்டு கொடுமை பண்ணுது. நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறியேம்மா. என் மேல உனக்கு பாசமே இல்லையா? சொல்லுமா, சொல்லு. என்னை நீ சீராட்டி தாளாட்டி வளர்த்தியே. என்னை உன் கண்ணு முன்னாடி இப்படி கொடுமை பண்றாங்களே, எப்படிம்மா உன்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுது? சீ, உன்னை வயித்துல சுமந்தன்னு சொல்லாத. அதை கேட்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. நீ நான் வயித்துல 10 மாசம் சுமந்த பெத்த பொண்ணுனா அப்ப அது யாரு? என்ன இப்பவும் உனக்கு என்ன நடக்குதுன்னு புரியலல? என்ன நீ யாருன்னு எங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீ கயல்விழி இல்லன்னு தெரியும். நீ வேற யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். உன்னை எப்படி நான் தந்திரமா கூட்டிட்டு வந்து இங்க கட்டி போட்டு வச்சிருக்கேன் பாத்தியா? நீ என்ன சொன்னா இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் குழந்தைய பார்க்க போலான்னு பொய் சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்தேன். கண்மணி பாப்பா, செல்லக்குட்டி, அக்கா கூட நீ எப்ப விளையாட வருவ? நீ பெருசானதும் அக்கா கூட பாண்டி, நொண்டி, கண்ணாமூச்சி இதெல்லாம் விளையாடலாம். என்னோட பொம்மையெல்லாம் நான் உனக்கு தரேன். நீயும் நானும் பம்பு செட்ல குளிக்கலாம். அக்கா உன்னை நானே சைக்கிள்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போவேன். அதுக்குள்ள நீ சீக்கிரமா வளர்ந்துரு, சரியா? நீயும் நானும் ஊர் சுத்தி சுத்தி வரலாம், சரியா? விட மாட்டேன், விட மாட்டேன். இத நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. இனி இந்த ஊர்ல ஒரு உயிர் கூட காணாம போக கூடாது. இது உன் மேல சத்தியம். கயலே, எதுக்கு பிள்ளை இங்க எல்லாரையும் வர சொன்ன? உங்க எல்லாருக்குமே தெரியும், இது வரைக்கும் நம்ம ஊர்ல ஆடு மாடுங்க தான் காணாம போச்சு. ஆனா இப்ப ஒரு குழந்தையே காணாம போயிருக்கு. நேத்து இந்த நேரம், இதே நேரம் தான் பவானி ஆண்டியோட குழந்தைய வச்சு நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னடானா அந்த குழந்தையே காணோம். நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரும் சூனியக்காரி தான் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. குழந்தை இல்லாம பவானி ஆண்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆமா புள்ள, எங்க அம்மா கூட சொல்லுச்சு. அந்த குழந்தை காணாம போச்சுன்னு கேள்விப்பட்டதுல இருந்து என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு புள்ள. அத நினைச்சு நினைச்சு ராத்திரி ஃபுல்லா அழுதுகிட்டு இருந்தேன் தெரியுமா? அழுதுட்டா அந்த குழந்தை தன்னால வந்துருமா? இல்ல இந்த ஊர்ல இன்னொரு குழந்தை காணாம போகாதுன்னு ஏதாச்சும் உத்தரவாதம் இருக்குதா? அதனால இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அதுக்கு நம்ம என்ன புள்ள பண்ண முடியும்? நான் அந்த சூனியக்காரியை அழிக்க போறேன், நம்ம ஊர் நல்லதுக்காக. எனக்கு என் உயிரை பத்தி கவலை கிடையாது. எனக்கு உங்களோட உதவி இருந்தா மட்டும் போதும். அதுக்காக நீங்க யாரும் உங்களோட உயிர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க என்ன நம்பி எனக்கு உதவி பண்ணீங்கனாலே போதும். அந்த சூனியக்காரியை நான் அழிச்சு காட்டுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன
விடுங்க, சொல்றத கேளுங்க, இந்த கயிறை கழட்டி விடுங்க. இந்த கயிறை நீங்க கழட்டலனா இந்த ஊரையே நான் சுடுகாடாக்கிடுவேன். என்ன விடுங்க, என்ன விடுங்க.